சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வியும் சேதையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் சேது கிட்ட சொல்லவும் சேதுவும் அது நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ராஜாங்க இருந்துட்டு சேது தண்ணி பழத்தை வயிற்றுல தாங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே வயிறெல்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இவங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதே என்னால் பார்க்கவே முடியல. இவங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கவே கூடாது. இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்து இவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படணும், அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஈஸ்வரி மனசுக்குள்ள அப்படியே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யாவும் சித்ராவும் வந்து இங்க பாருங்க ஆண்டி, என்னால் அவங்க இப்படியெல்லாம் இருக்கிறத பார்க்கவே முடியல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆண்டி, அவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கமும், நம்ம சித்ரா இருந்துட்டுமா இவங்க இவ்வளோ சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதே என்னால் தாங்கவே முடியலம்மா, என்னோட வயிறெல்லாம் அப்படி எரியுதுமா. இங்க பாருடி, நீ வெளியே சொல்லிட்ட, என்னால் வெளியே சொல்ல முடியல. என்னால் எவ்வளோ கோவத்தையும் அடக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த கோவத்தை எல்லாமே ஒரு வெறிய மாற்றி அவங்கள ஏதாச்சும் பழி வாங்கியே ஆகணும்டி. அந்த தாமரைக்கும் சாமத்திரிக்கும் ஒரு பெரிய அடியை அடிச்சேன்ல, அதை விட பெருசாக இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்டி அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா நீ நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். தமிழ்ச்செல்விக்கு அந்த தாமரையை விட பெருசாக ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது, தாமரைக்கு இவங்க தான் எல்லாத்தையும் சதி பண்ணி வச்சாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி பார்த்துட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருடி, அந்த தாமரை பொண்ணு ரொம்ப பாவம். அதுவும் என்னோட மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாப்பிள்ளையை ரெடி பண்ணி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா, இவ என்ன கொழுப்பு ஏறிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் இப்போ நினைச்சவே எனக்கு ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கொடுமை யாருக்குமே நடக்கக்கூடாதுரி அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம தமிழ்ச்செல்வி அப்படியே குழம்பி போய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ரா இருந்துட்டு, மா என்னாச்சுமா, திடீர்னு எதுக்காங்கம்மா இப்படியெல்லாம் பேசினேன், இங்கே பாருடி, அந்த தமிழ்ச்செல்வி நம்ம பேசினதெல்லாம் கேட்டுட்டா போல, அதனால தான் அவள் ஏதோ ஒரு மூச்சு மாறுற மாதிரி பண்ணா, அதனால தாண்டி உங்ககிட்ட பேசி சமாளித்தேன். அதுக்கப்புறம் தான் அவள் போயிருக்கா. இருந்தாலையும் நம்ம மேலே ஒரு டவுட் இருக்கும்டி, அதனால் நம்ம கொஞ்ச நாள் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி மூணு பேருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு சாவித்திரிக்கிட்டையும் தாமரைக்கிட்டையும் ரொம்பவே சந்தோஷமாக இன்னைக்கு சம்பாதிச்ச பணம் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட கொடுக்கவும், தாமரைக்கு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன, இன்னைக்கு ஒரு நாள்ல 10,000 சம்பாதிச்சா அப்படின்னு சொல்லவும் கேட்கவும், ஆமா லோட்டஸ், உனக்காக தான் இது எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா எனக்கு இவ்வளோ பெரிய வருமானம் ஒரே நாள்ல கிடைச்சதே கிடையாது தெரியுமா. எல்லாம் நீங்க 2 பேரும் வந்த அதிர்ஷ்டம் தான் எனக்கு. அது மட்டும் இல்லாம காலையில உங்களை 2 பேரையும் போட்டோ எடுத்தல, அந்த போட்டோவை வச்சு தான் இவ்வளவோ சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட தாமரைக்கும் சரி சாவித்திரிக்கும் சரி பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன, இதை வச்சு சம்பாதிச்சா, எங்க போட்டோ வச்சு என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்லவும், இதை கேட்ட சாவித்திரிக்கு பயங்கரமா கோவந்து, இங்க பாரு தாமரை, உன்னோட முகத்துக்காக தான் பார்க்கறேன், இல்லைன்னா உனக்கு என்ன பண்ணுவோன்னே எனக்கே தெரியாது. இங்க பாருடா, எங்களெல்லாம் பார்த்தா எப்படா இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க ஆண்டி, உங்க 2 பேருக்கோட முகத்துல என்னமோ இருக்குது. உங்க 2 பேரும் முகத்தையும் முன்னாடி வச்ச உடனே என் தட்டில் காசாக விழுந்துக்கிட்டே இருக்கா. அது 100 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டுன்னு விழுந்துக்கிட்டே இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமா அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம காமேஷ் பிச்சையை, அங்கே பாருடா, இனிமே என்னோட ஃபோட்டோ வச்சு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் உனக்கு. இங்கே பாருமா, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் படுற கஷ்டத்தெல்லாம் பாருமா. இதெல்லாம் யாரால, அந்த ஈஸ்வரியால் தானே. அந்த ஈஸ்வரி எப்படியாவது பழி வாங்கியே ஆகணுமா. நம்ம வெளியே இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதே மாதிரி அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே வரணுமா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, இதெல்லாம் பண்ணது அவதான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும் போது நான் போய் என்னோட அண்ணன்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் அண்ணன் ஆதாரத்தை கேட்கணும்டி, ஆதாரத்துக்கு நான் எங்கடி போவேன். ஆதாரமா, ஆதாரத்தை நான் ரெடி பண்ணுறேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை கிட்ட, இங்கே பாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அத்தை தான், உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுதான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேனே, அது எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் உன்னை நடுவில் உண்மையாக தானே லவ் பண்ணேன் அப்படின்னு நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு தாமர் கிட்ட சொல்லவும்,
இங்க பாரு, நான் அத ஒண்ணும் கேட்கல. அ அவ அதாவது என்னோட அத்தை உன்கிட்ட பேசுறம்போது, ஏதாவது ரெக்கார்டு இல்ல ஏதாச்சும் வீடியோ அந்த மாரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கியா? இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான்னு சொல்லிட்டு என்னோட மாமா கிட்ட நிரூபிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இத கேட்ட உடனே, நான் இதுக்கு பதில் சொல்ல நீ எனக்கு என்ன பண்ண போற? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாரு நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன். இங்க பாரு என் கூட சேர்ந்து வாழணும். நான் இதுக்கு பதில் சொன்னேன்னா, நீ எனக்கு சாதகமா பதில் சொன்னேன்னா, அத நான் யோசிச்சு பார்க்குறேன். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு, இங்க பாரு லோட்டஸ், அ எ எங்க எங்க வாழ்க்கையில நெறைய கஷ்டம் இருக்கு தெரியுமா? நாங்க ஏதாச்சும் ஒரு சிலர் இந்த மாரி தான் எங்க கிட்ட வந்து பேசுவாங்க. பேசி எல்லா தப்புக்கும் ஏதாவது ஒரு தப்ப பண்ணிட்டா, அந்த தப்ப எங்க மேல போட்டுட்டு, எங்கள ஜெயில்ல போயிட்டு அடைச்சு வச்சுருவாங்க. அதனால தான் நாங்க உஷாரா ஒண்ணு பண்ணி வச்சுப்போம். அ அதாவது எங்க கிட்ட யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ, அவங்கள நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம். அது மட்டும் இல்லாம அவங்க பேசுறது, அவங்க ஃபேஸு எல்லாமே இருக்கும். அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, "என்னடி சொல்றாரு இவரு? இங்க என்ன சொல்ற நீ? உண்மைய தானே சொல்லிக்கிட்டு இருக்க? அப்போ சாவித்திரி உன்கிட்ட பேசும்போது எல்லாத்தையும் நீ வீடியோ எடுத்தியா? ரெக்கார்ட் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க ஆன்ட்டி, நான் உண்மையாவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, "சரி, சரி நீ அத காட்டு." அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த அது இது வீடியோவும் ஆடியோவும் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இதெல்லாம் பார்த்துட்டு தாமரை இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, மா இங்க பாருமா, இதை வச்சு கண்டிப்பா நான் அவங்க 3 பேருமே வெளியே அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லவும், 3 பேராடி 2 பேர் தானேம்மா, அந்த ஐஸ்வர்யாவும் கூட சுத்திக்கிட்டு தானே இருக்கா, அவளையும் நம்ம வீட்டை விட்டு துரத்தணுமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு, இங்க பாரு தாமரை, என் கூட சேர்ந்து வாழ்விய தாமரை, இங்க பாரு அந்த ஈஸ்வரிய வெளியே தள்ளிட்டு வந்து அதுக்கப்புறம் உனக்கு பதில் சொல்றேன். என் கூட வந்து என்னோட மாமா கிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். இவங்க சொல்லி தான் நான் தாமரையை ஏமாத்தின நம்ப வச்சே அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும். சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம தாமரை இருந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம காமிஸ் பச்சையும் அமைதியாவே இருக்கவும், இங்க பாரு லோட்டஸ், நீ எனக்கு பதில் சொன்னா மட்டும்தான் நான் வருவேன், இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். இங்க பாரு, என்னோட அத்தையை வெளியே அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா கண்டிப்பா உங்ககிட்ட நான் பதில் சொல்றேன். அது வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். அப்படி அவ்வளவுதானே விஷயம். உங்க அத்தையை அந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவ்வளவுதானே, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சன்னியாசியை பார்த்துறாங்க. சன்னியாசியை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்கிங்ல, என்ன என்ன சாவித்திரி இதெல்லாம், நீ ஒரு பிச்சைக்காரனுக்கு உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாமே, அதெல்லாம் உண்மையா? இங்க பாருங்கண்ணே, அதெல்லாம் உண்மையே கிடையாதுண்ணே. என்னோட பொண்ணை ஏமாத்தி அந்த ஈஸ்வரி தானே இது எல்லாத்தையுமே பண்ணது. இவனை கேட்டு பாருங்க. இங்க பாருங்க அங்கிள், இவங்களை பழி வாங்கறதுக்காக என்கிட்ட வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன போய் அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணாதான் அவளே வந்து உன்கிட்ட லவ் சொல்லுவா, அது மட்டும் இல்லாம என் கழுத்துல தாலியை கட்டுன்னு அவளே சொல்லுவா அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்பி தான் நான் அவங்க கிட்ட நான் ஒத்துக்கிட்டேன். அவங்க தான் கார்ல வர்றது, AK-47 அப்படி இப்படின்னு அவங்க கிட்ட அடிச்சு விட்டுறேன். இதெல்லாம் நம்பிக்கிட்டு தான் தாமரை என்னை கல்யாணம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சன்னாசிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. அதாவது உன் பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்திருக்கால, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என் பையன் கல்யாணத்துலயும் என்னென்ன ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணி வச்சிருந்தா, அவளை சும்மாவே விடக்கூடாது. எல்லா தப்பையும் பண்ணிட்டு எந்த தப்புமே இல்லாம அந்த வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்காள அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். வா சாவித்திரி, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம அதாவது காமிஸ் பிச்சை இருந்துட்டு, இங்க பாருங்க அங்கிள், நாங்க உள்ள வந்தா யாருமே எங்களை திட்டமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரியும், இங்க பாருங்கண்ணே, உள்ள வந்தா அண்ணன் என்ன ரொம்ப திட்டுன, நீங்க போயிட்டு எல்லா உண்மையும் உள்ள சொல்றீங்களா? நான் வெளியவே இருக்கேன். ஆதாரம் கேட்கும் போது நாங்க கண்டிப்பா உள்ள வந்து எல்லா ஆதாரத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு, ப்ளீஸ்ண்ணே, எங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு அண்ணனுக்கு புரிய வைங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும், இங்க பாரு சாவித்திரி, நீ கவலையே படாத. நம்ம வீட்டு பொண்ணை இப்போ இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். நீ கவலையே படாத. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு மட்டும் பாரு. அவ ரோடா போய் பிச்சை எடுக்கணும். அப்பதான் அவளுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கோவமா போவோம். போன உடனே நம்ம சன்னாசியை பார்த்த நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, என்னங்க திடீர்னு வந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க ஃபோன் கூட பண்றதில்ல, வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லவும், ஏச்சி நிறுத்தடி, உன்னை பார்க்க ஒன்றும் வரல,
உன்னோட வண்டவாளத்திலையும் தண்டவாளத்தையும் ஏத்திட்டு போலாம் தாண்டி வந்தேன். அண்ணன் எங்க இருக்கீங்கண்ணே, வாங்கண்ணே வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கம், அப்பதான் சேது, தமிழ்ச்செல்வி, அதுக்கப்புறம் என்ன நம்ம கருப்பு, நடேசன் எல்லாருமே வராங்க. வந்த உடனே நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு, சன்னாசி எப்போ வந்த சன்னாசி, இங்க பாரு சன்னாசி, நீ இல்லாம எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது, என்னோட ஒரு கை உடஞ்ச மாதிரியே இருக்கிற சன்னாசி, நீ இனிமே எங்கேயுமே போகக்கூடாது, இங்கே இருந்துரு சன்னாசி அப்படின்னு சொல்லி சொல்ல கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அது ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன இவங்க அண்ணங்கிட்ட மட்டும் இவ்வளோ ஒட்டி ஒட்டி பேசுறாங்க, பொண்டாட்டி நான் இருக்கேன் ஒரு வார்த்தை கூட பேசுறாங்கன்னா பாரு அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் கோவமா நம்ம சன்னாசியை பார்த்துக்கிட்டு இருக்கவும், இங்க பாருங்கண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். இங்க பாருங்கண்ணே, நம்ம தங்கச்சி பொண்ணோட தாமரைக்கு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சது யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு இப்பதான் புரியுது, என்ன நான் உன்னோட தண்டவாளத்தை ஏத்துறேன்னு சொன்னது இதுக்காக தானா, இப்போ யார சொல்ல போறது, என்ன சொல்ல போறாரா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, அடியே சித்ரா என்னடி உங்க அப்பா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானே அவளுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், மா எனக்கு என்னமோ தெரியும், எனக்கே ரொம்பவே பயமா இருக்கு, நானே ரொம்பவே பதறி போயிருக்கேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்க பாருங்கண்ணே, இது எல்லாத்துக்குமே காரணம் என் பொண்டாட்டி தான், அந்த ஈஸ்வரி தான், அவளால தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இங்க பாருங்கண்ணே, தாமரையையும் சாவித்திரியும் பழி வாங்குறதுக்காக தாமரைக்கு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சது இந்த ஈஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தா மோகனா, அதுக்கப்புறம் ராஜாங்கம், சேது, தமிழ்ச்செல்வி எல்லாருமே வாய மேல கையை வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, சன்னாசி என்ன சன்னாசி சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அம்மாச்சி, இது எல்லாமே உண்மைதான், இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அண்ணகிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். இங்க பாருங்கண்ணே, இந்த குடும்பத்துல வர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என் பொண்டாட்டி தான் காரணம், இனிமே அவளை இந்த வீட்டிலேயே வைக்காதீங்க, அவ இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே திமிரி ஏறி போய் கொழுப்பு ஏறி போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, வெளியே போய் ரோடா பிச்சை எடுத்தா மட்டும்தான் அவளுக்கு புத்தியே வரும், அதனால நீங்க அவளை மன்னிக்காம வீட்டை விட்டு துரத்துறதுதான் ஒரே வழின்னு என்னை மன்னிச்சிருங்கண்ணே, என்னாலதான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம், இப்படி ஒரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை நான் தேடி கொடுத்துட்டேன், ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு அசிங்கப்படுத்திட்டே இருக்கும் போதெல்லாம் எனக்கு மனசு உறுத்தி தானே நான் இப்போ வெளியவே போனேன், நான் வெளியே போயும் அவங்களுக்கு அவங்க திருந்தவே இல்லைண்ணே, அவங்க அப்படியே தான் இருக்காங்க. இங்க பாருங்கண்ணே, தாமரையோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆக்கியிருக்கா இவ, உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா இப்பவே நான் காட்டுறேன்னு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, என்னங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, நான் தான் தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது, அங்க அந்த கோவில்ல எல்லாருமே இருந்தாங்க, என்ன மாமாவை கூட கேளுங்க, இங்க பாருங்க மாமா, நீங்க இருந்தீங்களா இல்லையா, அந்த சாவித்திரி என்னோட பொண்ணுக்கு நானே மாப்பிள்ளை பார்த்துட்டேன், நானே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொன்னாலா இல்லையா, ஏதோ நான் தான் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி உன்னோட தண்டவாளத்தை ஏத்துறேன்னு சொல்லிட்டு தான் நீ வந்த, நானு இங்க பாரு நீ பண்ண எல்லா ஃப்ராட் வேலையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்ச உடனே அண்ணன் கிட்ட தான் எல்லா விஷயமே சொல்லலான்னு வந்திருக்கேன், இப்போ நான் சொல்றது எல்லாமே தப்புன்னு நீ சொல்றியா, ஆமாங்க நான் சொல்றது எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே தப்பு தாங்க, நான் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, ஆதாரம் தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமேஷ் பிச்சையை கூப்பிடுறாங்க, நம்ம காமேஷ் பிச்சை, தாமரை, அதுக்கப்புறம் என்ன சாவித்திரி, இவங்க எல்லாருமே உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே ரொம்பவே ஷாக்கிங்கா நம்ம ராஜாங்க இருந்துட்டு எதுவுமே பேசாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு காமேஷ் பிச்சை, என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே என்னோட அண்ணன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம காமேஷ் பிச்சை கிட்ட சொல்லவும், காமேஷ் பிச்சை இருந்துட்டு, இங்க பாருங்க ஐயா, உங்க வீட்டு பொண்ணை நான் அதாவது வேணும்னாலாம் இப்படி பண்ணல, உங்க வீட்டு பொண்ணு இது வரைக்கும் நான் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது, இவங்க ஒரு நாள் என்கிட்ட கோவிலில் வந்து இந்த உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, உன்னோட ஆம்பிஷனே ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 வேளையும் ஓசி சோறு தின்றது தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம், இவ பெரிய பணக்கார எடுத்த பொண்ணு தான், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ சொகுசா வாழலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே நானும் அதுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஒத்துக்கிட்டேன். ஏன்னா பொண்ணு பார்த்த உடனே பொண்ணையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இனிமே கட்டினா இவளை தான் கட்டணும்னு நினைச்சுதான் நான் இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இவங்க பொய்
பொய்யை தான் நடிக்க சொன்னாங்க. ஆனால் நான் உண்மையாகவே தாமரையை நான் லவ் பண்ணுறேன் இப்போ வரைக்குமே. இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். இப்படியெல்லாம் பண்ணாதான் கண்டிப்பாக தாமரையே வந்து உங்ககிட்ட லவ்வை சொல்லுவா. அது மட்டும் இல்லாமல் அவளே உங்ககிட்ட தாலியை கொடுத்து என் கழுத்தில் கட்டுங்கன்னு சொல்லுவா. நீ கண்டிப்பாக இப்படியெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு இவங்க தான் இது எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னாங்க. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். இருந்தாலும் தாமரையை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக தான் இந்த விஷயத்தை எதுவுமே உங்ககிட்ட சொல்லலை. பொண்ணு எனக்கு பிடிக்காம இருந்திருந்தா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆனால் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அதனால தான் இனிமே என் கூடவே வச்சுக்கணும்னு நினச்சி தான் நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சன்னாசி என்ன சன்னாசி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, தப்பு பண்ணது எல்லாமே என் பொண்டாட்டிக்கு தண்டனையை கொடுக்கறத விட்டுட்டு ஈஸ்வரிக்கும் சாவுத்திரிக்கும் தாமரைக்கும் நீங்கள் தண்டனையை கொடுத்துருக்குங்கன்னு இந்த வீட்டை விட்டு துரத்துருக்கீங்க. இவங்க ரொம்ப பாவம்னு ஏன்னா இவங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, தாமரையை நினச்சி நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னதான் இருந்தாலும் தாமரை நம்ம வீட்டு பொண்ணு நம்ம எவ்வளோ சொகுசாக வளர்த்துருப்போம். ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி அவளால் சந்தோஷமாக வாழ முடியும்? அவள் நினச்சதை எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு அப்படியே மனசு இலகி ரொம்பவே கோவமா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுத்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி ஒரு நிலைமையில தாமரையோட வாழ்க்கையை கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா, நான் எதுவுமே வேணும்னு எல்லாம் பண்ணல. தாமரை என் பையனோட வாழ்க்கையில எப்படி விழானா, அதுக்காக தான் அவளுக்கு தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ண. இங்க பாரு, அவளுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா நீ வேற விதத்துல எப்படியாவது தண்டனை கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா அவளோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிருக்கே, இனிமே அவ எப்படி சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மாமா, அவ வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு அனுபவிக்கவே கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு வேலையே பண்ணேன். ஆனா நீங்க சந்தோஷமா இருப்பாங்களான்னு கேக்குறீங்க. அவ சந்தோஷமாவே இருக்கக்கூடாது, அதனாலதான் இது எல்லாத்தையுமே பண்ண அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தாமரை இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தானே இது எல்லாத்தையுமே பண்ணீங்க. ஆனா காமேஷ் பிச்சை என்னை எப்படியெல்லாம் பாத்துக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் பிச்சைக்கார வேறே இருக்கட்டும், இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கிறபோது நான் எதுக்காக கஷ்டப்படணும்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு வயிறு எரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறவோ, இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்காடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க அப்பத்தா, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஒருத்தங்கிட்ட முட்டாள்தனமாக நான் ஏமாந்து நின்றது உண்மைதான். அதுக்குன்னு என்னோட புருஷனை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அவர் என்னை தொட்டு தாலி கட்டின புருஷன், அவருக்கு ஒரு அசிங்கம் தான். நான் பார்த்துக்கிட்டெல்லாம் அமைதியாக இருக்க முடியாது. அவர் பிச்சை எடுக்கிறவரை தான், ஆனால் மற்றவங்கள ஏமாத்துறவர் கிடையாது, மற்றவங்கள ஏமாத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தாமரை இருந்துட்டு அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா தான் இருக்குன்னு எப்படி புழுகிறா பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாருங்க மதனி, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். வாழ்க்கையில என் பொண்ணுக்கு தீராத கஷ்டத்தை ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டீங்களே. என் பொண்ணு நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டா, ஆனா அவ நினைச்சு கூட பார்க்காத மாதிரி அவ வாழ்க்கையை தலைகீழ திருப்பி போட்டுட்டீங்களே, கண்டிப்பா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜாங்க கோவமா கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த நேரம் பார்த்து எல்லாருமே ரொம்ப சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்திருந்தா நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுக்கிறோமேன்ற எண்ணம் உனக்கு வந்திருக்கும். ஆனா நீ தான் மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கே, உனக்கு எப்படி மனசாட்சிக்கு அர்த்தமே தெரியாது உனக்கு, இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தாமரைக்கு ரொம்பவே சந்தோஷம். இங்க பாருங்க மாமா, நாங்க வீட்டுல இல்லாதது கூட எனக்கு கவலை கிடையாது, சந்தோஷம். அதாவது இவங்களை வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இனிமே நாங்க பட்ட அசிங்கத்தையும் அவமானத்தையும் அவங்களும் படணும், ரோடா சுத்தணும், தங்க இடம் இல்லாம தவிக்கணும், அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு அந்த வழியே புரியும் அப்படின்னு நம்ம தாமரை ஒரு பக்கம் சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு
இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, அவங்க பேச்ச கேட்டுட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்புறீங்களா நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சன்னாசி இருந்துட்டு, "இங்க பாருடி, நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சுட்டு எப்படி உன்னால என்னோட அண்ணன்கிட்ட இப்படியெல்லாம் பேச முடியுது? உன்னால மூஞ்சி கொடுத்து யார்கிட்டயாச்சும் பேச முடியுமாடி? இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு அசிங்கம் இல்லாம எல்லார்கிட்டயும் முகத்தை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க. நான் தான் இருந்திருந்தேன்னா தூக்கு போட்டு தொங்கியிருப்பேன்டி" அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் ஒன்றும் குத்தம் ஒன்றும் பண்ணலையே. என் பையனை பழி வாங்கினவங்கள நானும் பழி வாங்கினேன். இதில் எனக்கு தப்பாவே தெரியல. நான் அதுக்கு யாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இந்த வீட்டை விட்டு நகரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, "மா, என்னம்மா, நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்களே போலம்மா" அப்படின்னு சொல்லவும், "அடியே, நானும் அதுக்கு தாண்டி பயந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் வெளியே பேசுகிற போது மட்டும் எனக்கு ஏதோ என்னோட கெத்தை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தாண்டி கெத்தாக பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ பயமாக இருக்குன்னு எனக்கு தாண்டி தெரியும். வெளியே மட்டும் அனுப்பிட்டாங்கன்னா நம்ம எங்கடி போகிறது? எங்கே போனாலையும் கண்டிப்பாக நம்மளால் சமாளிக்கவே முடியாதுடி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருமா, எப்படியாவது நம்ம இந்த வீட்டிலேயே இருந்துடணுமா, நீ போய் காலில் கூட விழுமா" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருடி, நான் யார் காலையிலயும் விழமாட்டேன்டி" அப்படின்னு சொல்றாங்க. "மா, நீ மட்டும் காலில் விழனா கண்டிப்பா நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கம்மா. அதை ஃபர்ஸ்ட் நினைச்சு பார்த்து, நீ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நம்ம போகணும். நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. நீ தான் அதை எல்லாத்தையும் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லவும், நம்ம சன்னியாசி இருந்துட்டு, "அண்ணே, நீ இவங்க கிட்ட நம்ம இப்படியெல்லாம் பேசினா அவங்க வழிக்கு வரவே மாட்டாங்க. நீ கவலையப்படாதண்ணே. நான் இவங்களை கழுத்தை பிடிச்சி 2 பேரையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும்." "பா, என்னப்பா, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடி, நீ உன் ஆத்தாவும் மகளும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்னென்ன காரியமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாரோட அங்க பாரு, யாரோட சொத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என் அண்ணன் சொத்துலடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அதாவது அவங்களுக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இருக்கணும், அவங்க போடுற சோத்துக்காவது. ஆனா நீங்க எதுவுமே இல்லாம இப்படி மற்றவங்களுக்கு கெடுதல் நினைச்சிட்டு திரிறீங்களே. நீங்கெல்லாம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. நான் இருந்ததுன்னா என்னோட அண்ணா இடத்துல உங்களை 2 பேருமே நான் போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இருந்திருப்பேன். ஆனா என் அண்ணன் எவ்வளோ பொறுமையா இருக்கோ அவ்வளோதான் பொறுமையா இருக்கும். உங்களை 2 பேரையும் சும்மாவே விடமாட்டேன் நானு. இங்க பாருங்கண்ணே, நீங்களே இவங்களை 2 பேரையும் சும்மா விட்டீங்கன்னா கூட நான் விடமாட்டேனே. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு இவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "அடியே ஈஸ்வரி, என்னடி வேலை இதெல்லாம்? இங்க பாருங்க அத்தை, அவங்க பழி வாங்கினாங்க, திரும்ப நான் அதுக்காக பழி வாங்கினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஆளுக்கு நாங்க தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க பண்ணதெல்லாம் தப்பா தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருடி, என்னதான் இருந்தாலும் ஒரு பொட்டப்புள்ளியோட வாழ்க்கை அது. ஒரு பொட்டப்புள்ளியோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமேன்னு நினச்சி நீ ஃபீல் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வருத்தனா படுடி. எதுக்காகடி இப்படியெல்லாம் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்க அத்தை, நான் அதுதான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அவங்க பழி வாங்கினாங்க, நானும் பழி வாங்கினேன்" அப்படின்னு சொல்லவும், நம்ம சன்னாசிக்கு கோவம் வந்து ஈஸ்வரி அப்படியே படார்னு ஒரு அடி அடிச்சிடுறாங்க. "இங்கே பாருடி, என்னடி திமிரு உனக்கு? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு என்ன திமிரில் பேசிக்கிட்டு இருக்க நீ? இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. முதல்ல உன்னோட பெட்டி படிக்கெல்லாம் எடு. இல்லைன்னா உங்களுக்கு அது கூட தேவையே கிடையாது. முதல்ல வெளியே போங்க. இருக்க இடம் இல்லாமல், போட்டுக்க துணி இல்லாமல், சாப்பிட சாப்பாடு இல்லாமல் இருந்தால் மட்டும்தாண்டி உங்களுக்கெல்லாம் இது புத்தியே வரும். முதல்ல வெளியே போடி. வாடி வாடி வெளியே. இங்கே பாருங்க, என்னால் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, "சித்தப்பா, கொஞ்ச நேரம் இருங்க சித்தப்பா, பேசிக்கலாம். இங்கே பாரு சேது, இவங்க கிட்டலாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. இவங்க கிட்ட நம்ம எதுக்காக பேசணும்? பேச அவசியமே கிடையாது. நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு சேது" அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிட்டு நம்ம சித்ராவையும் அதாவது சாவித்திரியையும் ஈஸ்வரியும் கூப்பிட்டுட்டு வெளியே அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து தாமரை இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "இங்கே பாருங்க சித்தப்பா, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் தான் எனக்காகவும் என்னோட அம்மாக்காகவும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தானே. இவங்க நாங்கள் பட்ட அசிங்கத்தையும் அவமானத்தையும் இவங்களும் படணும். அப்போ தான் இவங்களுக்கும் புத்தி வரும். எனக்கு இப்போது புத்தி வந்துருச்சு. பேராசை நஷ்டம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் எதுக்குமே ஆசைப்படாமல் தனக்கு தேவையான
சொன்னது மட்டும் தான் புருஷன் கொண்டு வந்து சேர்ப்பான், அதை வச்சு நம்ம வாழ்ந்து போன்ற எண்ணம் எனக்குள்ள வந்துருச்சு. நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருடி, இப்ப திருந்தி என்னடி பண்றது, உன்னோட வாழ்க்கையே போச்சடி, ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எப்படிடி சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு, இங்க பாருங்க அப்பதான், ஏன் உங்களோட பேத்தியை நான் பத்திரமா பார்த்துக்க மாட்டேனா என்ன? இந்த உலகத்துல யாருமே என் பொண்டாட்டியை பார்த்துக்காத மாதிரி நான் என் பொண்டாட்டியை சந்தோஷமா பார்த்துப்பேன், நீங்க யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு அப்பத்தா கிட்ட சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே சைலண்டா இருக்காரு. நம்ம தாமரை மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சு ராஜாங்க இருந்துட்டு காமிஸ் பிச்சை, தாமரை, அதுக்கப்புறம் சாவித்திரி இவங்க 3 பேரையும் ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.